முகாமே ஏன் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு கேள்வி இருக்குது மனசில். அதுக்கு முந்தி நாங்கள் ரோட்டரியிலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, இந்த முகாம் ஆரம்பிச்சிருக்கோம். ரோட்டரி பற்றி உங்களுக்கு தெரியணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். எங்கள் ரோட்டரி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் போட்டுருங்க. ஸோ ரோட்டரி கிளப் என்பது, நீங்கள் உட்காருங்க, இது அது அப்படியே டிஸ்பிளே ஆகுது, அப்புறம் எடுத்துக்கலாம், மறைக்காது. ரோட்டரி அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா இது ஒரு பன்னாட்டு சேவை நிறுவனம். சார் அது அப்படியே சைடில் ஓகே. ரோட்டரி ஒரு பன்னாட்டு சேவை நிறுவனம். ஸோ இது உலகளாவிய நிறுவனம். எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1905 ஆரம்பிக்கப்பட்டது. அமெரிக்க நாட்டில் சிகாகோவில் திரு மிஸ்டர் பால் ஹாரிஸ் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். அப்போ ஒரு 3-4 பேர் சேர்ந்து தான் ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது உலக அளவில் இருக்குது. இன்னைக்கு பால் ஹாரிஸ் ஆரம்பித்தது உலக அளவில் இருக்குது. உங்களுக்கெல்லாம் ரோட்டரினா என்ன தெரியும்? பெரும்பாலும் எல்லோரும் மனசில் இருக்கிறது ரோட்டரி போலியோவை ஒழிக்க மிகவும் அரும்பாடுபட்டார்கள் அப்படிங்கிறது மனசில் இருக்கும். ஆல்மோஸ்ட் உலகத்தில் இந்த போலியோவை ஒழிச்சிட்டோம் எக்ஸப்ட் இன் 2 countries. எங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் 2 கண்ட்ரியில் தான், அதுவும் ரிமோட் ஏரியாவில் கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது. அதுவும் வெகு சீக்கிரம் ஒழிக்கப்பட்டுச்சுன்னா உலகத்திலிருந்தே போலியோ ஒழிக்கிறதா நாம் எடுத்துக்கலாம். அது டிக்ளேர் பண்ண போகிறாங்க. இப்போ பெரியம்மையை நாம் ஒழிச்சிட்டோம். அதே மாதிரி போலியோ ஒழிக்கிறது ரோட்டரி மிக அரும்பாடுபட்ட ஒரு சேவை நிறுவனம். அப்போ ரோட்டரியில் அடுத்த ஸ்லைட் எத்தனை சங்கங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா 36,512 சங்கங்கள் போன மாதத்து வரைக்கும் இருக்கு. உறுப்பினர்கள் 11,62,000 பேர் இருக்காங்க. அதனுடைய ஜூனியர் சங்கங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்ராக் சங்கங்கள் கல்லூரியில் இவ்வளவு பேர் இருக்காங்க 9,314. அதனுடைய உறுப்பினர்கள் 1,31,000 பேர். அதுபோக இன்ட்ராக்ட் கிளப், அதாவது ஸ்கூல் குழந்தைகளுக்கு புளியம்பட்டியில் முதல்ல நாங்கள் இன்ட்ராக்ட் கிளப் ஆரம்பித்தோம். எங்கன்னா அம்மா மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளி, அவங்களுடைய கரஸ்பாண்டன்ஸ் அதுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. அந்த குழந்தைகள் ஆர்வமாக வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய முதல் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம். அந்த பள்ளியிலிருந்து வந்திருக்க குழந்தைகள் இன்ட்ராக்ட் கிளப் குழந்தைகள்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு நின்று உங்களுடைய முகங்களை காட்டுங்கள். இவர்கள் எல்லாம் எங்களுடைய ஜூனியர்ஸ், எங்களுடைய குழந்தைகள், புஞ்சை பள்ளிப்பட்டி ரோட்டரி சங்கத்தினுடைய குழந்தைகள், வருங்கால ரொட்டேரியன்ஸ். நிச்சயமா நீங்கள் எல்லாம் ஒரு ரோட்டரி சங்கத்தில் சேர்ந்து உங்களுடைய சேவைகளை எல்லாம் எதிர்காலத்தில் கண்டிப்பாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கு வாழ்த்துக்கள், உட்காருங்க. ஸோ மற்ற பள்ளியில் இருந்த கூட இந்த மாதிரி ரோட்டரி இன்ட்ராக்ட் கிளப் ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ரோட்டரி சங்கத்தினுடைய ஒரு முன்னோட்டமான கருத்துக்கள். அடுத்ததாக ஓகே, ரோட்டரி சங்கம் இது இருக்கு. எங்கள் ஊரில் எப்போ ஆரம்பித்தோம்? 8 years 8.5 years முன்னாடி 2016 ஆரம்பித்தோம். பட்டய தலைவராக ஸ்ரீ சண்முகம் அவர்களும் எங்களுடைய செந்தில் ராஜா அவர்களும் ட்ரெஸரராக எங்களுடைய நவாச்சந்திரன் அவர்களும் அவருடைய இடத்த கொடுத்து அங்கே தான் ஆரம்பித்தது. இது வந்து ஒரு ரிலே ரேஸ் மாதிரி கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கு. இவங்க ஆரம்பித்து வச்சு கொடுத்த நடம் அடுத்தடுத்து வந்த தலைவர்களுடைய சிறப்பான சேவையினால இன்னைக்கு நல்ல விதமாக போயிட்டு இருக்கு. இப்போ இப்ராஹிம் அவருடைய தலைமையில் எங்களுடைய சங்கம் மிகச்சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. ஓகே ரைட்டு. அடுத்தது இன்னைக்கு ஆரம்பித்து 8 வருஷம் ஆச்சு எங்களுடைய ரோட்டரிக்கு. இதில் தான் ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராம் பண்ணணும்னு இந்த பண்பு பயிற்சி முகாம் பண்ணுறோம். சரி, எதுக்காக இது பண்ணணும்? எங்களுக்கு பண்பு இல்லையா? நீங்கள் சொல்லி கொடுத்ததா தெரியணுமா? அப்படி இல்லை. நாங்கள் வாழ்ந்த காலத்துக்கும் நீங்கள் வாழ்கிற காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களுடைய அரவணைப்பில் தாய் தந்தையினுடைய கூட்டு குடும்பத்தில் தான் நாங்கள் வளர்ந்தோம். நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறது எப்படி போகிறோம் தெரியுமா? இன்றைக்கெல்லாம் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்து தான் ஸ்கூலில் சேர்றீங்க. நாங்கள்லாம் அப்படி இல்லை. போனோடனே இப்படி தான் காது இப்படி வச்சு இந்த கை காதுக்கு தொட்டுனா நீ ஸ்கூலில் சேர்றதுக்கு ஃபிட்டு. ஏன்னா பெற்றோர்கள் டேட் ஆஃப் பர்த்தே வச்சுருக்க மாட்டாங்க. தமிழில் தான் தெரியும், தை மாதம் பிறந்தா என் பையன்னு சொல்லுவாங்க. ஆக எச்எம் என்ன பண்ணுவார், கை காது கெட்டுதான்னு பார்ப்பார். காது கெட்டுனா யுவர் ஃபிட், 6 வருஷம் ஆச்சு நீ சேர்ந்துக்குவான், ஏதாவது ஒரு டேட் போட்டு எழுதி கொடுத்துருவார். சேர்ந்தோம். அங்கே பள்ளியில் நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஆசிரியர் சொன்னதை கேட்டோம், பெற்றோர்கள் சொன்னதை கேட்டோம், சொந்த பந்தங்கள் சொன்னதை கேட்டோம். எங்களுடைய வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் எதுவுமே இல்லை. படிப்போம், அவங்க சொல்லி கொடுத்தது. 1ஆவதுல என்ன கற்றுக்கிட்டேன்னா, அணில் ஆணை இலை ஈக்கல் அப்படிங்கிற ஒரு அட்டை இருக்கும். அட்டையும் ஒரு ஸ்லேட்டும். 4ஆவது வரைக்கும் அதுதான் படித்தோம். அப்புறம் தான் ஆங்கிலம் படித்தோம். எங்களுக்கு இந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே இல்லை. ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குற நல்ல பழக்க வழக்கங்கள், பெற்றோர்களை பார்த்து கற்றுக்கிறது, சமுதாயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு மாதிரி செல்ஃபோனோ அல்லது உங்களுக்கு கிடைக்கிற இத்தனை வசதி வாய்ப்புகள், எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவுமே இல்லை.
ஸோ அன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப அமைதியாக இருந்தது. தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் குறைவாக இருந்தாலும் கூட நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு உங்களுடைய நாலேஜ் வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. சிலபஸ் ரொம்ப அதிகம், உங்களுக்கு கற்றுக்கிற வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் கெட்டு போகிற வாய்ப்புகளும் சின்ன குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கு. செல்ஃபோனு, டிவி, நிறைய மீடியாஸ். ஸோ இதிலிருந்து வர்ற கருத்துக்கள், உதாரணமாக நாம் ஒரு விதைக்கிறோம் ஒரு தோட்டத்தில், அதில் அந்த பயிர் மட்டும் வளருது இல்லை, நிறைய வீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கெட்ட பயிர்களும் கூட சேர்ந்து வளரும். அதையெல்லாம் களை எடுத்தா தான் இந்த பயிர் நல்லா வளரும். ஸோ அந்த களை எடுத்து உங்களை செம்மைப்படுத்துவது தான் இந்த பண்பு பயிற்சி முகாம். நீங்கள் நல்ல விஷயத்தை தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு தெரியும், இந்த என்ன ஒரு கொக்கு மாதிரி வெள்ளையா இருக்கு, என்ன அன்னப்பறவை. பாலும் தண்ணி ஊற்றினா பால் மட்டும் பிரித்து எடுக்கும்பாங்க. அந்த மாதிரி அன்னப்பறவைகளாக நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு குடும்பம்னா என்ன, உறவுகள்னா என்ன, சமுதாயம்னா என்ன, இந்த தேசத்துக்காக நாம் என்ன செய்யுங்கிற நட்பண்புகள் வளருங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறோம். ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட். அதாவது நம்முடைய சொத்து தொலைஞ்சு போனால் கூட சம்பாரிச்சுக்கலாம், அதில் ஒரு பெரிய நட்டம் கிடையாது. இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட். அதாவது உன்னுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கெட்டு போனால் அது ஒரு லாஸ் தான், பட் இருந்தால் அதுவும் கூட இன்னைக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு சரி பண்ணிக்கலாம். ஆனால் இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். உன்னுடைய பண்புகள் தொலைந்து போனால், நீ ஒரு கெட்டவனாக இருந்தீங்கன்னா நீ டோட்டல் உன்னுடைய வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ அந்த கேரக்டர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் that you have to build up. அந்த கேரக்டரை பில்ட் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். புரிந்ததா? ஸோ கேரக்டர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நாம் அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். அதுக்கு நிறைய நம்முடைய பேசி இப்போ அசிஸ்டன்ட் கவர்னர் சொன்னார், அவர் சொன்ன 10 பாயிண்ட் சொன்னார். அதில் ஒரு பாயிண்ட் மிக முக்கியமான பாயிண்ட், டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஐ கேன் டெல் யூ ஹூ யாருன்னு சொல்லுவாங்க. அதாவது உன்னுடைய நண்பன் யார் என்று சொல்லு, நான் நீ யார் என்று சொல்றேன்னு. அப்போ உங்களுக்கு நல்ல நண்பர்கள் வேணும். பெற்றோர்கள் தான் உங்களுக்கு கிடைத்த உலகங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட். ஏன்னா பெற்றோர்கள் படிக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் கம்மியாக இருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் பெற்றோர்கள் மிகப்பெரிய கிஃப்ட். ஆக அந்த பெற்றோர்கள், நல்ல நண்பர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இந்த சமுதாயம் சொல்லிக் கொடுக்குற அத்தனை விஷயங்களையும் கேட்டு நீங்கள் சிறப்பான பண்பாளர்களாக வர வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் இந்த பண்பு பயிற்சி முகாம் நடக்குது. இதோடு இந்த என்னுடைய உரையை முடித்து இதை பற்றி விவரத்தை எல்லாம் சொல்லிட்டேன். வேறு எதுவும் கேட்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் 5 பேச்சாளர் இருக்காங்க, அவங்க அருமையாக சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த பேச்சு முடிஞ்ச உடனே நன்றி நவிழலும் இவங்களுக்கு பாராட்டுரையை முடிஞ்சிட்டு அடுத்ததாக முகாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொருவரும் 1/2 hour பல்வேறு தலைப்புகளில் பேசுகிறாங்க. பேசி முடிஞ்ச உடனே நீங்கள் வந்திருக்கிற போது ரெஜிஸ்டர் பண்ண போது ஸ்லிப் போட்டிருப்பாங்க லக்கி டிப்புக்கு. அது குலுக்கல் முறையில் பரிசுகள் 3 பேர் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, பேச்சாளர்கள் பேசும்போது சில கேள்விகள் அந்த தலைப்பிலேயோ பொதுவாகவோ கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அதுக்கும் பரிசு உண்டு. கேள்வி கேட்குற போது எல்லாரும் கோரஸாக பதில் சொல்லக்கூடாது. தெரிஞ்சவங்க கை மட்டும் தூக்குங்க. யார் அவன் கூப்பிட்டு சொல்கிற போது பதில் சொல்லுங்க, அப்போ அவங்களுக்கு பரிசு உண்டு. எல்லாரும் கசமுசன்னு சொன்னீங்கன்னா பரிசு வீணாக போயிடும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் எங்களுடைய ஏற்பாடு செஞ்ச நோக்கம். அந்த நோக்கம் நிச்சயமாக இன்னைக்கு நிறைவேறும் என்று சொல்லி வாய்ப்பு தந்த இந்த முகாமில் கலந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். அருமையாக அந்த பண்பு பயிற்சி முகாம் எதற்கு அப்படிங்கிற பற்றியெல்லாம் விளக்குனீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும் ஆர்கனைசர் சார்பாகவும் நம்புகிறோம். அடுத்ததாக விருந்தினர்களை கௌரவிக்கும் நிகழ்வு. எங்களது புஞ்சைபாளையம் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக இந்த பண்பு பயிற்சி முகாமுக்கு வந்திருக்கும் சிறப்பு பேச்சாளர்களையும் அனைவரையும் கௌரவிக்கும் நிகழ்வு. முதலாவதாக சிறப்பு பேச்சாளர், முன்னாள் பட்டதாரி ஆசிரியர், KOM அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர், சிறந்த பேச்சாளர், கவிஞர் ஐயா திரு ஜெகநாதன் அவர்களுக்கு சிறப்புரை வழங்க அழைக்கின்றோம். அவர்களுக்கு செயலாளர் அவர்கள் சிறப்பு செய்வார். அடுத்ததாக சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கும் எங்களது முன்னாள் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் விசித்ரா செந்தில்குமார் அவர்களையும்
அவர்களது கணவர் செந்தில்குமார் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு செய்ய எங்களது முன்னாள் தலைவர் ஹேமலதா அக்கா அவர்களையும், அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க அனிதா தன்ராஜ் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக எங்களது புஞ்சைவில் ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினரும் சிறப்பு பேச்சாளராக இங்கு வந்திருக்கும் ரொட்டேரியன் சித்ரா சுப்பையன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய ரொட்டேரியன் கவிதா அவர்களையும், ரொட்டேரியன் கோட்டீஸ்வரன் அவர்களின் மனைவி அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக எங்களது 3202-3203 மாவட்டத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் இன்றைய பண்பு பயிற்சி முகாமின் சிறப்பு பேச்சாளருமாக இருக்கும் ரொட்டேரியன் எம்டி பென் விஜி ஆனந்தராம் அவர்களுக்கு சிறப்பு செய்ய எங்களது பட்டய பொருளாளர் ரொட்டேரியன் சந்திரன் அவர்களையும், முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் தாமோதரசாமி அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஐந்தாவது பேச்சாளராக பண்பு பயிற்சி முகாமை நடத்தும் எங்களது திட்ட இயக்குனர் டாக்டர் எம்எஸ் அவர்களையும், அவர்களுக்கு சிறப்பு செய்ய ரொட்டேரியன் கணேசமூர்த்தி அவர்களையும் மற்றும் எங்களது ரோட்டரி சங்கத்தின் தலைவர் அவர்களையும் சிறப்பு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். பேச்சாளர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை தெளிவாக சொல்லுவாங்க. மாணவர்கள் அனைவரும் அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் நல்லபடியாக பயன்படுத்தணும். இந்த பண்பு பயிற்சியினுடைய நோக்கமே மாணவர்கள் சீரழிஞ்சு போகக்கூடாது, நல்ல முன்னேற்றத்தை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறக்கோசரமே தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். எந்த அளவுக்கு அதை பயிற்சியை உள்வாங்கி எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி நீங்கள் ஒரு உங்கள் கூட படிக்கிறவங்கலேருந்து ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி பண்பு பயிற்சிக்கு போனோம், இதிலிருந்து நாங்கள் டெவலப் ஆகிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் காமிக்கணும். இதை வச்சு அடுத்த ஸ்டூடெண்ட்ஸு உள்ளுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத எங்களுடைய இது தொடர்ந்து ஆன்கோயிங் ப்ராஜெக்டாக தான் பண்ண போகிறோம். இது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 100 கிளப்லையுமே பண்ணக்கூடிய அளவுக்கு ரோட்டரியில் பேசுகிறோம். அதனால் நீங்கள் எல்லாருமே இதை கலந்துக்கிட்டு இதில் சொல்லக்கூடிய பண்புகளை நல்லபடியாக கேதர் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் டெவலப் ஆகணுங்கிறத எங்களுடைய விருப்பம். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருப்பீங்க ஒரு சங்கத்தினுடைய கூட்டம் எப்படி நடக்கணும்னு பார்த்துருப்பீங்க. முதல் சங்கத்தில் இருக்கிற விருந்தினர்கள் எல்லாம் மேடை கூட்டு உட்கார வைப்பாங்க. அந்த தலைவருக்கு காலர் போட்டாங்க சங்கத்தில். அடுத்து மீட்டிங் கால் டு ஆர்டர்னு சொன்னாங்க. இறை வணக்கம், வரவேற்புரை, அப்புறம் தலைவர் உரை, வேறு ஏதாவது பாராட்டு உரைகள், அப்புறம் அவங்களுக்கு சிறப்பு செய்தல், அடுத்து நன்றி உரை முடிஞ்ச உடனே மீட்டிங் கால் டு ஆர்டர். டைம் ஏதாவது இருந்தால் சில சமயம் நாட்டுப்ப நடக்கும். ஸோ இதுதான் ஒரு சங்கத்தினுடைய கூட்டம் எப்படி முறைப்படி நடக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்க.